இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டும் அடி. தனது பாதத்தை எடுத்து பாகனின் மடியில் வைத்து எனக்கு கால் வலிக்குது அமுக்கிவிடு என கெஞ்சும் கொஞ்சும் அந்த யானை பிள்ளையின் இந்த செயல் இன்றைய நாட்களில் பார்க்கும்போது பாகன்களின் மீதான பரிதாபத்தை தான் காட்டுகிறது. யானையும் அதன் பாகன்களும் வியப்பான ஒரு விடயத்தை தான் இறுதியில் தருகிறது. பாசமாக அல்லது கண்ணீராக பார்த்து பார்த்து வளர்க்கும் அந்த பாகன்கள் தான் அந்த மிகப்பெரிய பிராணிக்கு தாய் தந்தை எல்லாமே. பாகன் அசோக்குமார் பராமரிக்கும் இந்த யானையின் பெயர் மங்களம் என பெயர் சூட்டினாலும் அந்த பாகன் அழைப்பதோ அம்மு என்று பாசத்தோடு. கும்பகோணம் ஆடி கும்பேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அழகே இந்த அம்முதான். ஆசியாவிலேயே சிறந்த யானை என பெயர் பெற்ற இந்த யானைக்கு அதன் இதயத்துக்கு சொந்தக்காரர் அதன் கால் பிடித்து விட்டு கொண்டிருக்கும் அந்த அசோக்குமார் தான். அந்த அன்பு நெஞ்சத்தை என்றென்றும் எட்டி உதைத்து விடாதே அம்மு என இன்றைய தினத்தில் வலைதளவாசிகள் செந்தூர் சம்பவத்தை நினைவு கூறவே செய்கிறார்கள்.